நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். காளான் பிரியாணிக்கு தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம். ரொம்ப நெய் சேர்த்தாக பிரியாணி தெக்கிட்டோம். அதனால் கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எவ்வளோ சேர்த்தாலும் அந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நிறையா சேர்க்கலாம். அடி பிடிக்காத நம்ம கிளறி விட்டுக்குவோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். கரம் மசாலா போட்டிருக்கோம், பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நம்ம காரத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். பச்சை மிளகாலாம் போட்டதுனால உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்குங்க. எங்களுக்கு தேவையான காரத்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். நாங்கள் 1.5 கிலோ தான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கைப்பிடி போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி மறுபடியும் சேர்த்துருக்கோம். இந்த புதினா கொத்தமல்லியும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தாங்க நம்மளுக்கு வாசம் நல்லா வரும், எடுத்து கொடுக்கும். பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம காளான் சேர்த்துக்கலாம். 3 பாக்கெட்டு தான் இருக்குது. 3 பாக்கெட்டு வாங்கி தான் போட்டிருக்கோம். 1.5 கிலோ அரிசிக்கு. நம்ம மூடி வச்சுக்குவோம். காளான் வந்து தண்ணி விடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இந்த காளான் விட்டுருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாமளும் தண்ணி வைக்கணும் பிரியாணிக்கு. நம்ம கரெக்டான பதத்துக்கு தாங்க பிரியாணிக்கு தண்ணி வைக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக போயிட்டாலும் அரிசி சாதம் உடஞ்சி போயிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு தண்ணி வைக்கணும். நம்ம கிண்டியாச்சு, தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் நாங்கள் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு தான் நாங்கள்
போடுறோம். ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமும் சாதம் வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து தம் கட்டுற அளவுக்கு சாதம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சாதத்தை தம் கட்டிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மேலே வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தம் கட்டிடலாம். வெயிட்டு வச்சுருவோம். வெயிட்டு வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற உரலுக்கல்ல தான் வச்சு நாங்கள் வெயிட்டு வச்சுருக்கோம். இப்போ சுற்றி நெருப்பள்ளி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், உதிரி உதிரியாக எப்படி வந்துருச்சு பாருங்கள் பிரியாணி. இப்போ நம்ம சாப்பிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.